வணக்கம், என் பேர் பாரதி சக்தி கணேஷ். ஸோ என்னோட ட்ராவல் ஆஃப் திரிவேணி அகாடமி 2 இயர்ஸ் 2008 to 2010. ஸோ 9th 10th நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். 2 இயர்ஸ் அப்படின்னாலும் எனக்கு வந்து அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ +1 +2 நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டைப்பிங் கிளாஸும் பண்ணியிருந்தேன், ஹையர் லோயர் முடிச்சிருந்தேன் வித் டிஸ்டிங்ஷன்ஸ். அப்புறம் காலேஜ் வந்து பிஎஸ்சி ஃபேஷன் மர்ச்சன்டைசிங் அண்ட் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அப்போவே பியூட்டி ஃபீல்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால டிப்ளமோ இன் பியூட்டிஷியன் கோர்ஸும் முடிச்சிருந்தேன். ஸோ காலேஜில் ஃபர்ஸ்ட் அவார்ட் அப்படின்னா வந்துட்டு இன்டர் காலேஜ் காம்படிஷனில் பிரைடல் மேக்கப்புக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் காலேஜில் ப்ளேஸ் ஆனது வந்துட்டு ஜாரா, அது வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட். ஸோ சென்னை ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஆஸ் அ ஃபேஷன் கன்சல்டண்ட்டாக. ஸோ அதுக்கப்புறம் 2016 வந்துட்டு மேரேஜ் ஆச்சு. 17-18 பேபிஸ் அந்த மாதிரி இருந்தது. ஸோ 2019 to 20 வந்துட்டு உட் ப்ரெஸ்ட் ஆயில், இந்த மாதிரி ஜுவல்லரி, சாரீஸ் இந்த மாதிரி ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 2020 to 21 வந்துட்டு மாங்கோ த நெக்ஸ்ட் லெவல் அகாடமி அப்படின்ற அகாடமிக் கவுன்சிலராக ஜாயின் பண்ணேன். 6 months என்னோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே. ஸோ அப்புறம் லாக்டவுன், கொரோனா அப்படின்றதால அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ 2021 வந்துட்டு நேச்சுரல்ஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படின்ற அகாடமியில் வந்துட்டு அகாடமிக் கவுன்சிலராக நான் ஜாயின் பண்ணேன். இன்னொரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா. ஸோ அவங்க நிறைய லேர்ன் பண்ண, நிறைய அச்சீவர்ஸ் அவார்ட்ஸ் வாங்கினது, பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் வாங்கினது எல்லாமே அங்கே தான். ஏன்னா எனக்கு அப்பத்துலேருந்து பியூட்டி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்ன்றதால ஸோ அது எனக்கு ரொம்ப ஈஸியான ஜாபாகவுமே இருந்துச்சு. ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் அ லாட் தேர். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு 2022 டிசம்பரில் எனக்கு கிடைச்சது. கிரீன் ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்ற சலூனில் மேனேஜராக நான் ஜாயின் பண்ணேன். ஸோ எங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சலூனை நாங்களே ஓனாக ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்களே இதை டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸ்ரீபெரும்புதூரில் கிரீன் ஸ்ட்ராண்ட்ஸ் த யூனிசெக்ஸ் சலூன். ஸோ இதுதான் எங்களோட சலூன் இது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூரில் மெயின்லேயே இருக்குது. இந்த சலூன்ஸோட ஓனர் தான் இப்போ நான். ஸோ உமன் ஆண்டர்ப்ரனராக இப்போ வந்துட்டு இந்த சலூன் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் வந்து 4 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் எனக்கு வந்து பியூட்டி ஃபீல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி வந்தது தான் இந்த பியூட்டி ஃபீல்ட்லேருந்து. ஸோ உங்களோட கோலை நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நிறைய அச்சீவ் பண்ண முடியும். நீ திரிவேணி அகாடமி அப்படின்னும் போது நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்துட்டு கிருபாநதி சார், ஆனந்த் சார், ராமு சார், கல்யமூர்த்தி சார், தமிழரசி மேம், சாந்தி மேம், இவங்க எல்லாருக்குமே ஒரு பிக் தேங்க்ஸ். இவ்வளோ சப்போர்ட் பண்ணது எனக்கு. ஸோ இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆனந்த் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.